வணக்கம். மாலை பிரதான செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் பாலா. இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வர்த்தக போரை அமெரிக்கா விரும்பினால் நாங்களும் தயார். வரி விதிப்பு விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு சீனா பதிலடி. மக்களவை தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம். தமிழ்நாட்டின் குரல் நெரிக்கப்படும் அபாயம் இருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தற்போதைய மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செஞ்சா 10 தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும். இதனால நான் 12 கூடுதல் தொகுதிகளை இழக்க நேரிடும். இந்த 2 முறைகளிலுமே நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படும். இது வெறும் உறுப்பினர்களோட எண்ணிக்கை பற்றின கவலை இல்லை, நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த கவலை. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான போராட்டங்களை முன்னெடுக்க தென்மாநில எம்பிக்கள், கட்சி பிரதிநிதிகள் கொண்ட கூட்டுக்குழு நடவடிக்கை குழு விரைவில் கட்சிகளுக்கு அழைப்பு வழங்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மக்கள் மத்தியில் இப்பிரச்சனை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை மேற்படி கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது. மாநில அரசுடன் கலந்து ஆலோசிக்காமல் தொகுதி மறுவரையறையை மத்திய அரசு மேற்கொள்ளக்கூடாது என திமுகவின் ஆர்.எஸ். பாரதி வலியுறுத்தல். 7.2 விழுக்காடு என்ற தற்போதைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்படக்கூடாது என தீர்மானத்திற்கு ஆதரவளித்து பேசிய அதிமுகவின் ஜெயக்குமார். தற்போதுள்ள மொத்த மக்களவை தொகுதிகள் 543 என்பதை மாற்றாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவை தொகுதியின் சராசரி மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது. மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க தென் மாநில முதல்வர்களை தமிழக முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து பேச வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றக்கூடாது என விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. முதல்வர் அவர்கள் இதை அத்துணை தென் மாநில முதலமைச்சர்களை நேரிலே சந்தித்து இது ஒரு அழுத்தம் தொடர்ந்து இதை சட்ட ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பாட்டாளி கட்சியுடைய கருத்தாக நாங்கள் சொல்கின்றோம். நம்முடைய முதல் நிலைப்பாடு எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம், இதே எண்ணிக்கையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பு தேவையற்றது என அனைத்து கட்சி கூட்டத்தில் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் கருத்து. இந்தியாவை ஹிந்தியாவாக மாற்றாதீர்கள் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பேச்சு. நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறை ஒரு பிரச்சனையே இல்லை, அதைவிட ஜனநாயகம் சார்ந்த பல பிரச்சனைகள் உள்ளதாக நடிகர் விஜய் அறிக்கை. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் அடுத்த கட்ட நகர்வுகளை முதல்வர் அறிவிப்பார். அனைத்து கட்சி கூட்டம் நிறைவடைந்த பின்னர் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாடு பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் தொடங்கியது. தமிழகத்தில் 2026 மே மாதத்தில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் என அண்ணாமலை சூளுரை. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் அமைச்சர் பொன்முடி வரும் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும். சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. வேங்கை வயல் வழக்கில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான காவலர் உட்பட 3 பேருக்கு சம்மன். புதுக்கோட்டை நடுவர் நீதிமன்றத்தில் வரும் 11ஆம் தேதி ஆஜராகுமாறு சம்மன் வழங்கியது சிபிசிஐடி.
நீதிமன்றத்தின் உத்தரவுகளை தமிழ்நாடு அரசும் அரசு அதிகாரிகளும் பொருட்படுத்துவது இல்லை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தி. சிங்கமுத்துவுக்கு எதிரான மான நஷ்ட வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜரான நடிகர் வடிவேலு வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதாக மாஸ்டர் நீதிமன்றம் அறிவிப்பு. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சண்டிகரை நோக்கி விவசாயிகள் பிரம்மாண்ட பேரணி. போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே மோதல், ஏராளமானோர் கைது. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை இந்த மாதம் தொடங்க உள்ளது. 89 கிலோமீட்டர் நீளமுள்ள ஜிந்த் சோனிபட் பிரிவில் இயங்கும் என்று எதிர்பார்ப்பு. யுக்ரைனுக்கான ராணுவ உதவியை அமெரிக்கா நிறுத்தியதால் ஐரோப்பாவுக்கு சிக்கல். சாதகமாக கிடைத்திருக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள ரஷ்யா முயற்சி.